அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் 22 கோடி மதிப்பிலான கொக்கை மற்றும் MDMA போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாலமன் இணைந்திருக்கிறார். சாலமன், வணக்கம். இந்த போதைப் பொருட்கள் எங்கு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, மேலும் இது பற்றிய என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? 2 வெவ்வேறு சம்பவங்களில் கடந்த வாரத்தில் மட்டும் 22 கோடி மதிப்புள்ள 1.8 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் மற்றும் 1.4 கிலோ MDMA போதைப் பொருளை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். குறிப்பாக இந்த வழக்குல போதைப் பொருள் கடத்தியதாக மொத்தம் 4 வெளிநாட்டு நபர் உட்பட 5 பேரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இவர்கள் அனைவருமே நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல இந்த போதைப் பொருளை சப்ளை செய்யும் கும்பல் எனவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 9ஆம் தேதி சென்னை விமான நிலையத்துல போதைப் பொருள் கடத்தி வருவதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பயணி ஒருவரிடம் வந்த கம்பளி போர்வையில மறைத்து வைக்கப்பட்ட 1.8 கிலோ கொக்கைனை பறிமுதல் செய்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக நடத்திய விசாரணையில 2 வெளிநாட்டு பெண்கள் உட்பட மொத்தம் 3 நபர்களை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். மேலும் இவர்களது வீட்டில் நடத்திய சோதனையிலும் 15 கிராம் கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனை தொடர்ந்து மற்றொரு சோதனையில நெதர்லாந்தில் இருந்து வந்த பார்சல் ஒன்றுல 1.4 கிலோ MDMA விலை உயர்ந்த போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளோம். இவர்கள் போதைப் பொருளை சப்ளை செய்ய வந்த பாண்டிச்சேரி மற்றும் பெங்களூருவை சேர்ந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவருமே நைஜீரியர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. குறிப்பாக இவர்கள் சென்னையில் யாருக்கு இந்த போதைப் பொருள் சப்ளை செய்ய கொண்டு வந்தனர் என்பது தொடர்பாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.